அண்மைச் செய்தி. சேலத்தில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல் நிலையம் அருகே உள்ள உணவகத்தில் வைத்து படுகொலையானது நிகழ்ந்திருக்கிறது. 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். உயிரிழந்திருக்கக்கூடிய இளைஞரின் விவரம் என்ன? கொலைக்கான காரணம் ஏதேனும் தெரிய வந்ததா? தற்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? சேலம் அஸ்தம்பட்டி மணக்காடு பகுதியில் ஓட்டலில் உணவு அருந்தி கொண்டிருந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மதன் என்ற இளைஞர் ஓட்டலுக்குள் வைத்து 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி தப்பி ஓடியுள்ளது. குறிப்பாக இந்த வெட்டுப்பட்ட மதன் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். இது தொடர்பாக அதிர்ச்சி அடைந்த ஓட்டல் உரிமையாளர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் தற்பொழுது உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக குற்ற வழக்கு ஒன்றில் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக சேலம் அருகே தந்த மதன் உணவகத்தில் உணவு அருந்தி கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து வந்த கும்பல் திட்டமிட்டு கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. கொலை செய்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்வதாக கிடைத்த தகவலின் பேரில் சேலம் மாநகர் மற்றும் மாவட்டம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. அனைத்து பகுதிகளிலும் தடுப்புகள் அமைத்து பலத்த சோதனைக்கு பிறகே நிறைய இளைஞர்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் இளைஞர்கள் வெளியே விட்டு வருகிறார்கள். குறிப்பாக 6 பேரை கொண்ட கும்பல் தப்பியோடைய நிலையில் அவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. சேலம் மாநகரின் முக்கிய பகுதியான சேலம் மணக்காடு பகுதியில் ஓட்டலுக்குள் வைத்து இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் அலுவலகம் மற்றும் அஸ்தம்பட்டி காவல் நிலையம் அருகே இந்த சம்பவம் அரங்கேறி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.